வாங்க ஃப்ரெண்ட், ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும். கடந்த ஒரு வாரத்தில் பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலை வந்து பார்த்தீங்கன்னா நல்ல சரிவில் காணப்பட்டது. வரவிருக்கும் வாரத்திலும் இதே போல் யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் மிக கடுமையான சரிவை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் எந்த அளவுக்கு சரிவுன்னு பார்த்தீங்கன்னா ஏற்றம்னு பார்த்தீங்கன்னா 1000, சரிவுன்னு பார்க்குறப்போ அதிகபட்சம் 4500 இல்லை 5000 அப்படிங்கிற ரேஞ்சில் ஒட்டுமொத்தமாக சவரனுக்கு வருகின்ற வாரத்தில் சரியறதுக்கான வாய்ப்புகள் சிறப்பாக இருக்குது. இதே வேளையில் இந்தியா பங்குச்சந்தையில் வந்து பார்த்தீங்கன்னா காற்றாலை சார்ந்த பங்குகள் வந்து சிறப்பாக செயல்படுது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா லாபங்களும் உங்களுக்கு அதிகமாக வருது. இதனால் இதை சார்ந்து தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை மேலும் கடுமையாக சரிய போகுது. அதை பற்றிலாம் நீங்கள் வந்து டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கணும். நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. வெள்ளி விலை 1 கிராம் 110 ரூபாய் 80 பைசாவாக காணப்படுது. இதே வேலை 1 கிலோ பார் வெள்ளியோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,10,800 ரூபாவாக காணப்படுது. வெள்ளியோட விலையெல்லாம் மேலும் சரிவுன்னு பார்த்தீங்கன்னா ஏற்றம்னு பார்த்தீங்கன்னா 1500, சரிவுன்னு பார்க்குறப்போ 5000, 5500 வரை வெள்ளியோட விலையானது மேற்கொண்டு ஒரு கிலோவுக்கு சரியறதுக்கான வாய்ப்புகள் 88% இருக்குது. இதே வேலை நம்ம அடுத்து 24 கேரட் தங்கத்தோட விலையை பார்க்கலாம். 1 கிராம் 9731 ரூபாயாக காணப்படுது. தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ந்து சரின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. 8 கிராம் 77,848 ரூபாவாக காணப்படுது. இதுவும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மேற்கொண்டு சரியறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்க வரல. ஏற்றம்னு பார்த்தீங்கன்னா 1800, சரிவுன்னு பார்க்குறப்போ 4500லேருந்து 5100, 150 வரைக்கும் சரியறதுக்கான வாய்ப்புகள் 88% இருக்க வரல. 24 தங்கத்தோட விலையை பொறுத்த வரைக்கும் இப்படி இருக்க சொல்லல. அடுத்து நம்ம 22 தங்கத்தோட விலையை பார்க்கலாம். இதோட 1 கிராம் 8920 ரூபாயாக காணப்படுது. தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ந்து சரின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க. இதே வேலை 22 கேரட்டோட 8 கிராமோட விலையை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 71,360 ரூபாயாக காணப்படுது. இதுவும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து தொடர்ச்சியாக ஏற்றம் சரிவு அப்படின்னு காணப்பட்டாலும் சரியறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதில் மேற்கொண்டு ஏற்றம்னு பார்த்தீங்கன்னா 1500, சரிவுன்னு பார்க்குறப்போ நம்மளுக்கு வந்து 4000, 4500 வரைக்கும் மேற்கொண்டு சவரனுக்கு வரவிருக்கும் வாரத்திலையும் சரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலையில் தொடர்ச்சியாக ஏற்றம் சரிவுன்னு காணப்பட்டாலும் நம்மளுக்கு வந்து சரிவின் வேகமும் தாக்கம் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மேலும் மிகச்சிறப்பாக அமைஞ்சிருக்கவில்லை. நம்மளுக்கு இது எல்லாத்தையுமே வந்து மேலும் மேம்படுத்தும் விதமாக அமெரிக்க டாலரின் மதிப்பு அமைஞ்சிருக்கு. அது தொடர்ச்சியாக ஏற்றம் கொண்டுட்டு வர வேலையில் இந்த வாரத்தில் வந்து 86 ரூபாயை கடந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்க டாலரின் மதிப்பு கடந்த 1.5 வாரங்களாகவே ஏற்றத்தை தான் சந்திச்சுட்டு வருது. இதே நேரத்தில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா சுஸ்லான் எனர்ஜி நிறுவனம் நேற்று தனது மார்ச் காலாண்டில் நிதிநிலை முடிவுகளை வெளியிட்டது. 2025 மார்ச் காலாண்டில் சுஸ்லான் எனர்ஜி நிறுவனம் ஒட்டுமொத்தமாக அளவில் நிகர லாபமாக ரூபாய் 1181 கோடியை ஈட்டியுள்ளது. இது சென்ற ஆண்டில் இதே அளவை காட்டிலும் அதிகமாகும். 2024 மார்ச் காலாண்டில் இந்நிறுவனத்தின் நிகர லாபம் 254 கோடியை ஈட்டியிருந்தது.